வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனுருகுமார திசாநாயக்க வெற்றி பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய ஆதரவு முக்கிய காரணமாக அமைந்ததாக அஜித் பி பெரேரா தெரிவிப்பு. நெருக்கடிக்குள்ளான இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முழுமையான ஒத்துழைப்பு வழங்க சீனா தயாராக இருப்பதாக சீன தூதுவர் கருத்து. தற்போதைய அரசாங்கம் இருந்தாலும் தமது பழைய போராட்ட அரசியலும் அச்சுறுத்தும் செயல்பாட்டு முறைமையும் இன்னமும் மாற்றமடைந்ததாக தெரியவில்லை என்று நாமல் ராஜபக்ச விமர்சனம். மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் பணியாற்றிய அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் முறைப்பாடு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் அனுருகுமார திசாநாயக வெற்றி பெறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய ஆதரவே முக்கிய காரணமாக அமைந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். அவர் இந்த கருத்தினை ஊடகவியலாளர் சந்திப்பின் போது வெளிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் களத்தில் அனுருகுமார திசாநாயக்க மீது இனிமேல் நம்பிக்கை வைக்க எவரும் முன்வர மாட்டார்கள் என்றார். அனுருகுமாரவின் வெற்றிக்கு பின்னணியாக ரணில் விக்ரமசிங்கே நேரடியாக செயல்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியாக பதவியேற்க முன்னரும் நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் அதற்கு முந்தைய காலங்களிலும் அனுருகுமார ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து பணியாற்றி அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அவர் நினைவூட்டினார். எனினும் பின்னர் அனுருகுமார திசாநாயக்கு தமக்கு பெரும் ஆதரவு வழங்கி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அநீதி இழைத்ததை அனைவரும் கண்டதாக அஜித் பி பெரேரா தெரிவித்தார். எவ்வளவு உதவிகள் செய்த போதும் தம்மை அனுருகுமார திசாநாயக்க எப்படி அணுகினார் என்பதை கண்டு ரணில் விக்ரமசிங்க அதிர்ச்சி அடைந்திருப்பார் என்று அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை கண்ட எவரும் எதிர்காலத்தில் அரசியல் மேடையிலே அனுருகுமார திசாநாயக்க மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். தித்வா புயலால் பாதிக்கப்பட்டு நெருக்கடிக்குள்ளான இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முழுமையான ஒத்துழைப்பை வழங்க சீனா தயாராக இருப்பதாக இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்ஹாங் தெரிவித்துள்ளார். கண்டி விஜயத்தின் போது மல்பத்து மற்றும் அஸ்கரிய பீடங்களின் மகாநாயக்க தேர்களை சந்தித்து கலந்துரையாடும் வேளையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மல்பத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்த போது இலங்கை நெருக்கடிக்குள்ளே எதிர்கொள்ளும் எந்த சூழலிலும் உதவுவது சீனாவின் கடமை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையும் சீனாவும் நெருங்கிய நண்பர்கள் என்பதாலேயே இந்த ஆதரவு வழங்கப்படுவதாகவும் சேதமடைந்த பெருந்தெருக்கள் மற்றும் பாலங்களை விரைவாக மீளமைப்பதற்காக 6 நிபுணர்கள் கொண்ட குழு ஏற்கனவே இலங்கை வருகை தந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே பாலங்களை மீள் நிர்மாண பணிகளை கண்காணிக்கும் பணியில் அந்த குழு ஈடுபட்டு வருவதாகவும், அதேவேளை பள்ளி மாணவர்களுக்கான சீருடைக்காக 1.5 கோடி மீட்டர் துணியினை சீனா நன்கொடையாக வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். அஸ்கிரிய படத்தின் மகாநாயக்க தேரர் வரக்கூட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்த போது இலங்கையின் கல்வித்துறைக்கு விரிவான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்த தூதுவர் 500 பாடசாலைகளிலும் 900 வகுப்பறைகளை நவீனப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் நாட்டில் காற்று மாசை குறைக்கும் நோக்கிலே 100 இலத்திரனியல் பேருந்துகளை வழங்கும் சீனா தயாராக இருப்பதாகவும் அவற்றின் மொத்த பெறுமதி $2,25,000 அமெரிக்க டாலர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சந்திப்புகளுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சீன தூதர், இலங்கை சீனா நட்பு ஆரம்பத்தில் இருந்து வலுவானதாக இருப்பதாகவும் புதிய அரசின் பின்னர் அந்த உறவு மேலும் பலப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் சீனாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது எட்டப்பட்ட உடன்பாடுகள் மற்றும் வேலை திட்டங்கள் இலங்கையின் அபிவிருத்திக்காக விரைவில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்தில் இருந்தாலும் தமது பழைய போராட்ட அரசியலும் அச்சுறுத்தும் செயல்பாட்டு முறைமையும் இன்னமும் மாற்றமடைந்ததாக தெரியவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார். பத்ரமுல நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் லால்காந்த் மகாசங்கத்தினரை அவமதிப்பதுடன் அரசு அதிகாரிகள், சட்ட அதிபர் திணைக்களம் மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து நாட்டை ஆள முடியும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடைமுறைக்கு வராது என்று அவர் கூறினார். லால்காந்த கூறியதாக குறிப்பிடப்பட்டு கவன் மூலம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு பீரங்கிகள் பயன்படுத்தப்படக்கூடாது என்ற கருத்துக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச பளிங்கு உருண்டைகளுக்காக கவன்களை கூட பயன்படுத்த போவதில்லை என்று கடுமையாக விமர்சித்தார். வரலாற்றில் முதல் முறையாக அரசாங்கமே தமக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடும் விசித்திரமான அரசியல் நிலைமையை தற்போது உருவாக்கி உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கல்வி சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்களில் எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத அரசு தமது ஆதரவாளர்களை கொண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது அவர்கள் இன்னமும் தாம் ஆட்சியில் இருப்பதனை உணராத நிலைமையை வெளிப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் நாட்டில் அதிகரித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுக்கு அரசாங்கத்தின் மறைமுக ஆதரவு இருப்பதாகவும், போதைப்பொருள் மற்றும் பெரும் ஊழல் விவகாரங்களை வெளிக்கொண்டு வரும் நேர்மையான அதிகாரிகள் திட்டமிட்டு இடமாற்றம் செய்யப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். 323 கொள்கலன்கள் சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட சம்பவத்தில் இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படாத நிலையில் அது முறைகேடுகளை சுட்டிக்காட்டிய அதிகாரிகளை தண்டிக்கப்படுவது மிகவும் கவலைக்குரியது என்று கூறினார்.
அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள் அல்லது சிறைச்சாலையை காட்டி மிரட்டுவதன் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது என்றும் கடந்த காலங்களில் சென்றவர்கள் தற்போது மீண்டும் கட்சியோடு இணைந்து வருவதனால் கட்சியை முன்பை விட பலமாக வளர்த்து வருவதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்று 2005ஆம் ஆண்டு முதல் அவரது பதவிக்காலம் முடியும் வரை பணியாற்றியிருந்த அனைத்து அதிகாரிகளது சொத்துக்கள் மற்றும் முறைகேடான வருமானம் குறித்து விசாரணை நடத்துமாறு குறித்த முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு ஒன்று இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அனுர தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் மீது நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் அவருக்கு கீழ் மற்றும் அவரை சூழ்ந்திருந்த அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து கவனம் செலுத்தாமல் அமைதியான போக்கை கடைபிடிப்பதாக குறித்த சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் முக்கியஸ்தர் அசேல சம்பத், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்திலே பணியில் இருந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரம்பெற்ற சொத்துக்கள் குறித்த தகவல்களை ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த தரவுகளின் அடிப்படையில் முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தாம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சேவையில் சேரும் போது எந்த சொத்துக்களும் இல்லாத சில அதிகாரிகள் பின்னர் மிகவும் செல்வந்தர்களாக மாறியுள்ளமை தொடர்பாக சந்தேகம் இருப்பதாகவும் பொதுமக்கள் மத்தியிலே இந்த சந்தேகங்களை தீர்க்க சுயாதீன விசாரணைகளை நடத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குருநாகல் நகரில் உள்ள பிரபலமான விகாரை ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்தியதாக கூறப்படும் அதிசொகுசு அறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனுடன் தொடர்புடைய காணொலிகள் சமூக வலைதளங்கள் மற்றும் இணைய ஊடகங்களிலும் பரவலாக வெளியிடப்பட்டு வருகின்றது. இந்த அறை குறித்து அந்த விகாரையை சேர்ந்த பௌத்த தேரர் ஒருவர் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவர் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ச அங்கு இரவு தங்கியதில்லை என்றாலும் அவசரமாக வந்து பல மணி நேரங்கள் அந்த அறையில் தங்குவார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது வருகைக்கு முன் விகாராதிபதிக்கு அறிவிக்கப்பட்டு அதற்கான சுத்தம் செய்யும் ஏற்பாடுகளை தாமே மேற்கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச அங்கு வந்த பிறகு விருந்துகள் நடைபெறும் காரணத்தினால் மற்றவர்கள் அந்த பகுதிக்கு செல்வ அனுமதி இல்லை என்றும் அனைவரும் தங்களது அறைகளில் தங்கியிருப்பதாகவும் பௌத்த தேரர் தெரிவித்துள்ளார். அந்த அறையில் அதிசொகுசான கட்டில், மெத்தை, குளிரூட்டி உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் உள்ளக அலங்காரங்கள் விலை உயர்ந்த பொருட்களால் செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும் அந்த அறையில் இருந்து யாரும் கவனிக்காத வகையிலே வெளியே செல்லக்கூடிய சிறிய ரகசிய கதவு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறை அமைந்துள்ள பகுதிக்கான நுழைவாயில் உள்ள இரும்பு கேட்டை பூட்டிய போது உள்ளே வாகனங்களோ அல்லது மனிதர்களோ இருப்பது வெளியில் தெரியாத வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். மஹிந்த ராஜபக்ச தனது தனிப்பட்ட மற்றும் ரகசிய செயல்பாடுகளுக்காகவே இந்த இடத்தை பயன்படுத்தியதாகவும் ஆசிரியர் என்ற பெண் அங்கு வந்து தங்கியதாகவும் அந்த பௌத்த தேரர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான அறையொன்று இருப்பது குறித்து அந்த பகுதியில் வசிக்கும் கிராம மக்களுக்கு எந்த விதமான தகவலும் தெரியாதிருந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.